வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். ஆகஸ்ட் இறுதியில் இஸ்ரேல் ஈரான் போருக்கு வாய்ப்பு, சர்வதேச ஊடகமான ஃபாரின் பாலிசி அறிவிப்பு. மீண்டும் போர் வெடித்தால் இஸ்ரேல் தொடை தெரியப்படும், ஈரான் தலைவர்கள் சூளுரை. ஆயத்துல்லா அரசை கவிழ்க்க பல்வேறு சதிகளை தீட்டிய இஸ்ரேல், அனைத்து திட்டங்களும் தவிடு பொடியாகியுள்ளதாக புதிய தகவல்கள். இஸ்ரேல் மீது கெமிக்கல் ஆயுத தாக்குதல், ஹவுதிகளின் புதிய திட்டம் வெளியானதால் பரபரப்பு, காட்டிக் கொடுத்த அரபு நாடுகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆகஸ்ட் இறுதியில் அல்லது செப்டம்பரில் ஈரான் இஸ்ரேல் இடையே இரண்டாவது முறையாக போர் வெடிக்கலாம் என பிரபல சர்வதேச ஊடகமான ஃபாரின் பாலிசி செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியில் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஈரான் மீது இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானின் சுமார் 28 மூத்த ராணுவ தளபதிகள், 19 அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர். இதில் கொடுத்த பதிலடியில் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும் பாதிப்புகளை சந்தித்தன. ஈரானின் நவீன ஏவுகணைகளை இஸ்ரேலால் தடுக்க முடியவில்லை. அமெரிக்கா களமிறங்காவிட்டால் இஸ்ரேல் பெரும் பாதிப்புகளை சந்தித்திருக்கும். இந்நிலையில் சிரியா, லெபனானை போல எந்த நேரத்தில் நினைத்தாலும் வான்வெளி தாக்குதல் நடத்தும் வகையில் ஈரானையும் வலுவிழக்க செய்ய வேண்டும் என்ற கொள்கையை நெதன்யாகு வகுத்துள்ளதாகவும், அதே போல ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த மீண்டும் ஒருமுறை முயற்சிக்க விரும்புவதாகவும் அந்த பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது. எனவே இதற்கான ஏற்பாடுகளில் இஸ்ரேல் தீவிரமாக ஈடுபட்டு வரும் அதே நிலையில் ஈரானும் கடந்த முறையை விட பல மடங்கு கடும் பதிலடி கொடுக்க ரகசிய திட்டங்களை வகுத்துள்ளதாக அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலின் மொசாட் கடந்த முறை ஈரானுக்குள் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி சதி திட்டத்தை அரங்கேற்றிய நிலையில் தற்போது ஈரான் பெருமளவில் மொசாட்டின் நெட்வொர்க்களை அழித்து விட்டதாகவும், இஸ்ரேல் மீண்டும் ஈரானை பெரிய அளவில் தாக்க முடியுமா என்ற சந்தேகம் நிலவுவதாக அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் ஆயத்துல்லா குமேனி தலைமையிலான ஆட்சியை மாற்றுவது, ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை அழிப்பது, ஈரானின் மிசைல்ஸ் டெக்னாலஜியை ஒழிப்பது, சிரியா, லெபனானை போல ஈரானின் வான் எல்லையை முழுமையாக எதிர்ப்பின்றி மட்டுப்படுத்துவது, ஐரோப்பிய நாடுகளை ஈரானுக்கு எதிராக திருப்பி புதிய தடைகளை விதிக்க வைப்பது என பல்வேறு தரப்பில் இஸ்ரேலுக்கு பல திட்டங்கள் இருக்கும் நிலையில் அதனை நிறைவேற்ற போர் அவசியமாக உள்ளதாக ஃபாரின் பாலிசி கூறியுள்ளது. மறுபக்கம் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அலெக்சி இது குறித்து கூறும்போது, இரண்டாவது முறையாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் தங்களது பதிலடி என்பது இஸ்ரேலுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்புகளை ஏற்படுத்தும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். இதே தகவலை ஈரானின் அதிபர் மசூத் பெசஸ்கியானும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஃபாரின் பாலிசி வெளியிட்டிருக்கும் மற்றொரு முக்கிய தகவலில் இஸ்ரேலின் பெரும் தோல்வியை அம்பலப்படுத்தி உள்ளது. அதாவது கடந்த முறை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முக்கிய நோக்கம் ஆட்சி மாற்றத்தான். ஈரானின் ஆயத்துல்லா அரசு நிர்வாகத்திற்கு எதிராக உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்த இஸ்ரேல் பெரும் முயற்சிகளை எடுத்தது. அதில் ஒரு பகுதியாக ஈரானின் முக்கிய ராணுவ ஜெனரல்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட இஸ்ரேலின் மொசாட் உளவாளிகள் ஆயத்துல்லா அரசிற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்றும், பொதுவெளியில் பேச வேண்டும் என்றும், அப்படி செய்தால் புதிதாக அமைய இருக்கும் அரசில் புதிய பதவி உயர்வுகள், பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும், பணம் வழங்கப்படும், அப்படி செய்யாவிட்டால் உங்களை மட்டுமின்றி உங்கள் மனைவி, பெற்றோர்கள், குழந்தைகள் என அனைவரையும் கொன்று விடுவோம், ஏற்கனவே மூத்த அதிகாரிகளை குடும்பத்துடன் கொன்றுள்ளோம், உங்களையும் கொள்வோம் என்று மிரட்டல் விடுத்துள்ளனர். ஈரானில் ஆயத்துல்லா அரசிற்கு எதிராக பேரணி போராட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். ஆனால் மொசாட் ஏஜென்ட்களின் மிரட்டல்களுக்கு பயந்து ஈரானின் ஒரு ராணுவ ஜெனரல் கூட ஆயத்துல்லா அரசிற்கு எதிராக செயல்படவில்லை என ஃபாரின் பாலிசி ஊடகம் தெரிவித்துள்ளது. இது இஸ்ரேலுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி என்று அந்த பத்திரிகை வரையறுத்துள்ளது. மேலும் ஈரான் பொதுமக்களிடையே ஒரு பிரச்சாரத்தை பரப்ப இஸ்ரேல் முயற்சித்துள்ளது. அதாவது ஈரான் மக்களின் வரி பணம் வெளிநாட்டு அமைப்புகளான ஹமாஸ், ஹிஸ்புல்லா, யமன் ஹவுதிகளுக்கு வழங்கப்படுவதால் வளம் வீணடிக்கப்படுவதாக ஒரு கருத்தை ஏற்படுத்த இஸ்ரேல் முயற்சித்துள்ளது. இதற்காக பெரும் பிரச்சாரங்களையும் முன்னெடுத்துள்ளது. அதே நேரம் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய திடீர் தாக்குதல்களில் 1000 ஈரான் மக்கள் கொல்லப்பட்டதால் ஈரானியர்களிடையே தேசியவாதத்தை தாண்டி பிராந்திய பாதுகாப்பே முக்கியம் என்ற கருத்துருவாக்கம் ஏற்பட்டுவிட்டதாகவும், முன் எப்போதும் இல்லாத வகையில் அரசியல் கருத்து வேறுபாடுகளை தாண்டி ஓரணியில் திரண்டி இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு எதிராக அவர்கள் திரும்பியதாகவும் அந்த பத்திரிகை கட்டுரையை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக கெமிக்கல் ஆயுதங்களை யமன் படைகள் பயன்படுத்தி வந்த தகவல் ஆக்கிரமிப்பாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. யமனை இதற்கு முன்பு சவுதி, அமீரகம் மற்றும் அமெரிக்கா ஆதரவு பெற்ற ஆட்சியாளர்கள் நிர்வாகம் செய்து வந்தனர். அவர்களிடமிருந்து போரிட்டு ஹவுதி படைகள் தலைநகர் சனா உள்ளிட்ட 90% பகுதிகளை கைப்பற்றினர். இருப்பினும் எஞ்சியுள்ள ஏடன் துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகள் இன்னும் அமீரகம், சவுதி, அமெரிக்கா ஆதரவாளர்களால் நிர்வாகம் செய்யப்படுகின்றது. இந்த நிர்வாகத்தை தான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் யமனின் அதிகாரப்பூர்வ அரசாக கருதுகின்றனர். எனினும் ரஷ்யா, சீனா, ஈரான் உள்ளிட்ட பல நாடுகள் யமன் ஹவுதி படைகளை நிர்வாக அரசாக அங்கீகரித்துள்ளனர். இந்நிலையில் யமனின் எஞ்சிய பகுதிகளில் இருந்து கொண்டு பிரதான
ஹவுதி அரசை காட்டிக் கொடுக்கும் வேலைகளில் ஏடன் நிர்வாகம் ஈடுபட்டு வருகின்றது. இந்நிலையில் யமன் தலைநகர் சனாவிற்கு ஈரானில் இருந்து அனுப்பப்பட்ட சுமார் 750 டன் ஆயுதங்கள் அமெரிக்க போர்க்கப்பல்கள் உதவியுடன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனை செய்தவர்கள் ஏடனை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அமெரிக்க ஆதரவு பெற்ற நிர்வாகத்தினர் ஆவர். ஈரானில் இருந்து ஹவுதி படைகளுக்கு ஆயுதம் அனுப்பப்படுவதாக அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அந்த ஆயுதங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக பேரழிவை ஏற்படுத்தும் கெமிக்கல் ஆயுதங்கள் இருந்துள்ளன. இந்த ஆயுதங்கள் யமன் ஹவுதி படைகளிடம் கிடைத்திருந்தால் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இதனை பயன்படுத்தி இருப்பார்கள் என்று நம்பப்படுகின்றது. இந்நிலையில் இது குறித்து அமெரிக்க ஆதரவு ஏடன் துறைமுக நிர்வாக அதிகாரி ஸ்கை நியூஸ் அரேபியா சேனலுக்கு அளித்துள்ள பேட்டியில், இந்த கடத்தல் சம்பவத்தில் 7 பேரை கைது செய்துள்ளோம். அவர்களில் 4 பேர் ஈரானியர்கள், 2 சோமாலியர்கள், 1 இந்தியர் ஆவார் என்றும் இதற்கு முன்பு அவர்கள் 12 கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டு பெரும் ஆயுதங்களை ஹவுதிகளிடம் சேர்த்துள்ளனர். பொதுவாக ஈரானின் பந்தர் அப்பாஸ் நகரத்தில் இருந்து யமனின் சராவிற்கு ஆயுதங்கள் கடத்தப்பட்டுள்ளன. ஈரான், சிரியா, லெபனான், ஜோர்தான், யமன் என தரை வழியாகவும் ஆயுதங்கள் கடத்தப்பட்டுள்ளன. சோமாலியாவிலிருந்து கடல் வழியாகவும் சில முறை ஆயுதங்கள் கடத்தியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளனர். எனவே யமன் ஹவுதிகள் பெரும் ஆயுத களஞ்சியத்தை கையில் வைத்திருப்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் ஈரான் மட்டுமன்றே ஹிஸ்புல்லா அதிகாரிகளின் பங்கும் இருந்துள்ளதாக ஏடன் துறைமுக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.